ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான். ஸோ இதில் எந்த ப்ராடக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிப் அண்ட் டார்க் நெக் ஸ்க்ரப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது எப்படி பண்ணுறேன், அதோட பெனிஃபிட் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு மெயின் திங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுகர். ஹேண்ட்மேடாக ஒரு ஸ்க்ரப்பு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மெயின் திங் வந்து சுகர். அண்ட் அது கூட நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அது பெனிஃபிட் தரக்கூடிய எந்த இன்க்ரீடியன்ட்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு கஸ்டமர் தான் கேட்டாங்க, எனக்கு வந்து லிப்பு வந்து நான் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன் ஆனால் சாஃப்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நான் டீட்டெயில்டாக சொன்னதுக்கப்புறம் எனக்கு லிப் பாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்னும் 2-3 பேர்கிட்ட கேட்கும்போது எனக்கும் நீட் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது ஒரு 10 பீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 10 பீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இந்த மெம்பருக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி ஒரு சாம்பிள் வீடியோவை எடுத்துடலான்ட்டு எடுத்தேன். அப்போ எடுத்த வீடியோ தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம பாடி ஃபேஸில் வந்து டெட் செல்கள் இருக்குமோ, அதாவது இறந்த செல்கள்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் நம்மளோட லிப்லையும் இருக்கும். ஸோ அந்த லிப்பில் இருக்கக்கூடிய டெட் செல்லை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம லிப் பாம் ஆர் லிப் ஆயில் யூஸ் பண்ணால் லிப் வந்து நல்லா சாஃப்டாக கிராக் விழாமல் நல்லா ஒரு மாய்ஸ்டர்டாக பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நம்ம டெட் செல்லே ரிமூவ் பண்ணாமல் வெறுமனே லிப் பாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து எப்படி வந்து இந்த லிப் கேரை வந்து நம்ம பண்ணணும்னா, இப்போ நாளைக்கு நீங்கள் லிப் ஸ்க்ரப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் வந்து லிப் ஆயில் நம்மக்கிட்டேயுமே லிப் ஆயில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிப் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லிப்ஸில் வந்து அந்த டெட் செல் எல்லாமே வந்து அந்த ஆயில்ஸில் வந்து இன்ஃப்யூஸ்ட் ஆகி, அதாவது ஊறி ஒரு மாதிரி திட்டாக உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைமில் மார்னிங் எழும்பின உடனே வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து மைல்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். ஆல்ரெடி இதில் வந்து ஸ்க்ரப்பிங் கண்டென்ட்டுக்காக நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துருப்போம். நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணணுன்றது இல்லை, மைல்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணாலே போதுமானது. ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெட் செல்கள் எல்லாமே, டர்ட்ஸு அண்ட் இது டெட் பார்ட்டிகள் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிரும். அப்படி ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம லிப் பாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கும். அந்த டார்க்னஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலி இது வந்து லிப் ஸ்க்ரப்பு மட்டும் இல்லாமல் ஒரு 2-in-1 ஸ்க்ரப்பும் கூட. டார்க் நெக் இருக்கிறவங்க கூட இந்த ஸ்க்ரப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிப் ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் எந்த லிப் ஸ்க்ரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் எனி ஸ்க்ரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுட் ஸ்க்ரப்பு, பாடி ஸ்க்ரப்பு எது இருந்தாலும் அதில் ஸ்க்ரப்பிங் கண்டென்ட் மட்டும் சேர்க்காம மாய்ஸ்சருக்காகவும் சில ஆயில்ஸ் ஆர் பட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா தான் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த லிப் அண்ட் டார்க் நெக் ஸ்க்ரப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் மெயின் அந்த ஸ்க்ரப்பிங் கண்டென்ட்காக எடுத்திருக்கேன். அண்ட் வந்து நிறைய ஆயில்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து இதுக்கு தேவையான நான் சில இன்க்ரீடியன்ட்டுமே சேர்த்துருக்கேன். லைக் ரோஸ் பெட்டல் பவுடர், ஹைபிஸ்கஸ் பவுடர், பீட்ரூட் பவுடர், இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு நான் லிப் ஸ்க்ரப் அண்ட் டார்க் நெக் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறேன். லிப் ஸ்க்ரப்பு அண்ட் எந்த ப்ராடக்ட் செஞ்சாலும் அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது அந்த ஆயில்ஸ் இவ்வளோ இருக்கணும், சுகர் கண்டென்ட், அதாவது அந்த ஸ்க்ரப் கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்கணும், வேக்ஸ் இவ்வளோ தான் இருக்கணுன்றது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி இந்த மாதிரி குட்டி ப்ராடக்ட், அதாவது ஸ்க்ரப்பு, லிப் பாமு அண்டு இந்த மாதிரி குட்டி ப்ராடக்ட்டுக்கெலாம் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் மெஷர்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு நான் லிப் ஆயிலும் யூஸ் பண்ணுறேன், லிப் பாமும் யூஸ் பண்ணுறேன், அண்ட் ஏதோ எனி ஹோம் ரெமிடிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறேன். பட் வந்து எனக்கு அந்த டார்க்னஸ் வந்து போகவே மாட்டேங்குது. ரொம்ப வந்து அந்த ஒரு மாதிரி திட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த செதில்கள் மாதிரி இருக்குது லிப்ஸில், அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட் செல் வந்து ரிமூவ் ஆகாமலே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இது டார்க் நெக் ஸ்க்ரப்பாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னேன்ல. நெக்கு வந்து சில பேருக்கு வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அவங்களுமே இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ரோஸ் பெட்டல், பீட்ரூட், ஹைபிஸ்கஸ் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இதுவுமே வந்து நல்ல ஒரு கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதுவும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் மைல்டான அந்த ரோஸ் பெட்டல் பவுடரோட ஃப்ராக்ரண்ட் தான் வரும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல்லுமே கொஞ்சம் வரும். அதுதான் நேச்சுரலான ஒரு ஃப்ராக்ரண்ட் தான் அதில் இருக்கும். இல்லை ஆர்டிஃபிஷியலாக கலர் அண்ட் வந்து எதுவுமே சேர்க்கலை. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த லைட் ரெட் கலருன்னுவாங்கள்ல, ஸோ அது அண்ட் வந்து காஃபி பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து நம்மளோட லிப் ஸ்க்ரப்பில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். ஆனால் வந்து இந்த லிப்பு ஸ்க்ரப்போடு சேர்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து இந்த லிப் ஸ்க்ரப் அண்ட் டார்க் நெக் ஸ்க்ரப் நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. லைக் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அண்ட் ஹென்னா லோஷன், ரோஸ் ஃபேஸ் வாஷ் அண்டு ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேயே வந்து 20 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபேஷியல் பாம்ஸ், ஹேர் ஆயில் அண்டு ஷாம்பூ, இந்த மாதிரி மோர் தென் ப்ராடக்ட் வந்து ஹேண்ட்மேடாக ரொம்ப நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அண்ட் ஹெர்பல் ஜூஸஸ் அண்ட் பவுடர் வச்சு ப்ரிப்பேர் பண்ண ப்ராடக்ட் தான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. என்னோடய சேனல் வந்து நீங்கள் ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு நீட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ரீசனாக வந்து அந்த ஹேண்ட்மேட் சோப்ஸில் வந்துட்டு 2 டைப்பாக இருக்குது. மெல்ட் அண்ட் போர் அண்ட் வந்து கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில். அதுக்குமே நிறைய பேர் வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க. தெரியாமல் இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருந்தோம், ஸோ ரொம்ப தேங்க் பண்ணுறீங்க, ஹேண்ட்மேடுன்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கினோம், பட் இதுலேயும் இவ்வளோ ஸ்கேம் இருக்கும் அப்படின்றது வந்து தெரியலை அப்படின்ட்டு நிறைய பேர் பர்சனலி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு சில பேருக்கு வந்து என்னோடய அந்த ஒரு விஷயம் போய் சேர்ந்துருக்குது அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனிவே கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். நீங்களும் சீக்கிரமாக வந்துட்டு பார்த்துடலாம். அண்ட் வந்து நிறைய வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா வெறுமனே அந்த ஸ்க்ரப்பிங் கண்டென்ட்டுக்காக அந்த சுகர் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. கண்டிப்பாக ஆயில்ஸ் அண்ட் பீஸ்வாக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அதோட பதம் அண்ட் வந்து ரொம்ப ஸ்க்ரப் பண்ணால் ஸ்கின்னை எந்த இரிட்டேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி பீஸ்வாக்ஸ் அண்ட் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். நான் இப்போ சேர்த்துருக்கேன்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் தான் மைல்டான ஸ்க்ரப்பும் நடக்கும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஸ்க்ரப் ஆகாமல் ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாகவும் வச்சுக்கும். அதே சமயம் அந்த மாய்ஸ்சருமே, அதாவது அந்த ஒரு ஷைன், அந்த இதுவுமே வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்குறக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஃபேஸே வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சாஃப்டான ஒரு இது. லிப்பு வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துருவோம். ஃபேஸுக்கு வந்து இதை விட கொஞ்சம் மைல்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா பெனிஃபிட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்க்ரப்பை தெளிவாக யூஸ் பண்ண தெரியும் அப்படின்றவங்க டக்குன்னு போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக லிப் அண்ட் டார்க் நெக்குக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். பாருங்கள், இதோட பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மைல்டாக ஸ்க்ரப் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.